ஹலோ பிக் பாஸ் ஃபேன்ஸ், அருணுக்கும் தீபக்குக்கும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. சமையல் ஸ்கில்டு ஒர்க், பாத்ரூம் கிளீனிங், லேபர் ஒர்க் அப்படின்னு தீபக் சொன்னதுனால அருண் ட்ரிகர் ஆகி நேத்தில இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீபக் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இல்ல, யாரையும் தாழ்த்தி பேசணும்னு அவர் அப்படி சொன்ன மாதிரி இல்ல. அருண் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதை ஒத்துக்கிறேன். பட் அந்த ஸ்கில்டு ஒர்க், லேபர் ஒர்க் அப்படின்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு போய் பாத்ரூம் கிளீன் பண்ணு அப்படின்னா எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது. யாராவது ஆல்ரெடி பண்ணவங்க சொல்லி கொடுத்தாதான் நான் அதை பண்ணுவேன். அதுலயும் கண்டிப்பா ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. அதுலயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கில் இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சமையலும் சரி, பாத்ரூம் கிளீனிங்கும் சரி, ரெண்டுக்குமே ஸ்கில்லும் வேணும், ரெண்டுமே லேபர் ஒர்க்கும் தான். ஏன்னா பிசிக்கலா எஃபோர்ட் போடுற எல்லாமே லேபர் ஒர்க் தான். இப்ப மலைக்குழியில இறங்கி வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் இல்லாமல அதை பண்ண முடியுது. நம்ம எல்லாராலையும் அதை பண்ணிட முடியுமா? அதுக்கு ஒரு தனி சகிப்புத்தன்மை வேணும். அது பல வருஷமா பண்றவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் ஒரு சில நுணுக்கங்கள் தெரியும். கண்டிப்பா பாத்ரூம் கிளீனிங்கா இருந்தாலும் எந்த கிளீனிங்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை அப்படின்றது தான் என்னோட தாட். சமையலுக்கு ஸ்கில் வேணும், கிளீனிங்க்கு ஸ்கில் வேணாம் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பட் ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும், அருண் கொஞ்சம் ஓவர் போர்டு போய் இந்த பிரச்சனையை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இது இல்ல. தீபக் அவர்கள் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கோ யாரையும் தாழ்த்தி பேசுறதுக்கோ இதை சொல்லல. பிக் பாஸ் ஃபேன்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சும்மாவே விஜய் சேதுபதி செய்ன்னு செய்வாரு. இந்த வார கடைசியில அருண் என்ன ஆக போறாரோ கடவுளே.